Hello everyone, welcome to my YouTube channel. நான் திவ்யா. இன்னைக்கு நம்ம ஜூலை மந்த்துக்கான ரீடிங் ரேப் அப் தான் பார்க்க போறோம். ஜூலைல நான் ஒரு 7 புக் படிச்சிருந்தேன். அது என்னென்ன புக் அப்படிங்கறத ஒவ்வொண்ணுமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் மே மந்த் அண்ட் ஜூன் மந்த்துக்கான ரீடிங் ரேப் அப் பண்ணவே இல்லை. ஒரு 9 புக்ஸ் என்னமோ படித்தேன். ஆனால் அது பண்ண முடியல. நிறையா ஒர்க்கு அப்படி இப்படின்னு போயிடுச்சு. என்னதான் ஜூலையில் நான் புக் ஃபேரு அப்படி இப்படின்னு போயிட்டாலுமே நான் இந்த மந்த் ஒரு 7 புக்ஸ் படிக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி என்னால் 7 புக்ஸ் படிக்க முடிஞ்சுது இந்த புக் ஃபேர் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஈவெண்ட்டுக்கு போனாலும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ரீசெண்டாக ஒரு விஷன் போர்டு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதில் எல்லாமே ஒர்க்கு இருக்கட்டும், பர்சனல் ப்ரொஃபஷ்னல் எல்லாத்துக்குமே எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு யாராவதுக்கு அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக விஷன் போர்டு சொல்கிறேன். நான் பெருசாலாம் பண்ணல. எப்படி பண்ணேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு சார்ட் பேப்பர் வாங்கி கொஞ்சம் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் க்ரியேட் பண்ணி வச்சது. அது எனக்கு ஒரு 100 ருபீஸ் 150 ருபீஸ்க்குள்ளே முடிகிற மாதிரி தான் நான் பண்ணேன். யாராவதுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ என்னென்ன புக்ஸ் எல்லாம் நான் படித்தேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டாக நான் ரசிகையாக அப்படிங்கிற ஒரு புத்தகம் படித்தேன். அது ஒரு கவிதை புத்தகம். அது இப்போது ஹீரோவாக இருக்கட்டும், ஹீரோயினாக இருக்கட்டும், இசைக்கலைஞர்கள், ஓவியர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே ஒரு நன்றி உணர்வை தெரிவிக்கிற மாதிரி தெய்வானை கோபாலகிருஷ்ணன் அவங்க எழுதியிருப்பாங்க. அந்த புத்தகம் தான் ரசிகையாக அப்படிங்கிற ஒரு புத்தகம். செகண்டாக நான் படித்தது சைலண்ட் பேஷண்ட் பை அலெக்ஸ் மைக்கேலிடிஸ். இது ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர். அலிஷா அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க ஒரு பெயிண்டரு. அவங்களுடைய ஹஸ்பண்ட் கேப்ரியல். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கேப்ரியலில் ஒரு 5 டைம்ஸ் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அவர் இறந்துருப்பார். அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த கதை நகரும். அப்போ தியோ ஃபேபர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் சைக்கோ தெரப்பிஸ்ட். அவர் தான் கரெக்டாக அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவர் தான் எப்படி இது நடந்துச்சு அப்படிங்கிறது கண்டுபிடிப்பார். இப்போ அலிஷியாவோட ஸ்டோரி ப்ரெசண்டில் சொல்லிட்டே போவாங்க. அவர் டைரியில் எழுதி வச்சுருப்பாங்க. இதுவே தியோவோடது பாஸ்டில் அந்த இதை ஸ்டோரி சொல்லிட்டே போவாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டோரி இந்த பிளாட் ட்விஸ்ட் ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு எனக்கு அப்படி இருந்துச்சு. தேர்டாக நான் படித்த புக் நரகத்தின் நிழல் அப்படிங்கிறது. தமிழில் நான் படித்த முதல் ஃபேண்டசி புக் அப்படின்னா நான் கண்டிப்பாக இந்த புக்கை சொல்லுவேன். அழகாக நவநீதன் அவர்கள் இந்த புக்கை எழுதினார். ஃபேண்டசியோடு சேர்த்து நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான நிறைய ஆலோசனையுமே அங்கங்கே கொடுக்குற மாதிரி இந்த புத்தகம் அமைஞ்சிருந்துச்சு. ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, எதிரியோட வீக்னஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும், அப்படி இல்லையா நம்மளோட ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி செங்கிஸ்கான் ஒரு பக்கத்தில் சொல்லியிருப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். கரெக்டு தானே? நம்ம ப்ராக்டிக்கலாக சொன்னோம். இங்கே நிறைய அங்கங்கே தாட்ஸ் நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுற மாதிரியுமே இந்த புத்தகத்தில் எனக்கு அது பர்சனலாக ஃபீல் ஆச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் கண்டிப்பாக நரகத்தின் நிழல் சொல்லலாம். அடுத்தது நான் 4th படித்தது சுடுமண். சொல்லவே வேண்டாம். என்னுடைய ஒன் ஆஃப் மை ஃபேவரட் புக்னே சொல்லலாம். இப்போது அந்தளவுக்கு அந்த புக் எனக்கு பிடிச்சிது. ரொம்ப எமோஷ்னல் ஸ்டோரி. ஃபஸ்ட்டு பேராகிராஃப்லேருந்து அந்த புக் எண்ட் ஆகிற வரைக்கும் ஒரு ஃபஸ்ட்டு 200 பேஜஸ்னால் அவ்வளோ எமோஷன்ஸு. அப்படியே ரொம்ப மனசெல்லாம் ஹார்டாகிடும். அந்தளவுக்கு ஒரு எமோஷ்னல் ஸ்டோரி. அதாவது சுடுமண் பற்றி சொல்லியிருப்பாங்க. சுடுமண்ணோட வரலாறு பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது வரலாற்றோட புனைவு சேர்த்து எழுதியிருப்பாங்க ராஜலக்ஷ்மி அவர்கள். அவ்வளோ அழகாக அந்த எழுத்தாக இருக்கட்டும், அழகாகவும் இருக்கும், ஆழமாகவும் இருக்கும், அளவைக்கவும் அந்த புத்தகம் செய்யும். அதாவது குலாளர் சமூகத்தில் அவங்கள பேஸ் பண்ணி தான் அதை எழுதியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல், அதாவது நமக்கு ஒருத்தங்க ஒரு பொண்ணே இருக்காங்கன்னு வைங்களேன், அந்த பொண்ணுக்கு ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் அதை எப்படி கையாளுன்ருக்காங்க அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருப்பாங்க.
அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து தமக்கு யாராச்சும் வந்து ஒருத்தங்க கெடுதல் ஒருத்தங்களுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அவங்க ஃபேமிலியில் உள்ள ஒருத்தங்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டங்கள் வருது அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருப்பாங்க. இப்போ குலாலர் சமூகத்தில் இருக்கிறவங்களோட ஃபேமிலியில் ஒருத்தங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் ஏற்படுத்தியிருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த எதிரிக்கு வந்து எப்படி ஒரு பெருந்தன்மையாக நடந்திருக்காங்க அப்படிங்கிறதுமே வந்து சூப்பராக சொல்லியிருப்பாங்க. ஹைலி ரெக்கமெண்டட் அந்த புக்கு. லைஃப்பில் ஒரு தடவையாவது அந்த புக்கு படிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்துக்குமே சொல்லுவேன் அந்த புக்கை. நான் 5th படித்த புக் வந்து ஆஃப்டர் டேஸ்ட் ஆஃப் அ ஹாஃப் லிவ்ட் லைஃப், பர்னாலி ராய் அவங்க எழுதினது. இது வந்து கலெக்ஷன், ஒரு 9 ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து இருக்கும். இதில் வந்து எனக்கு 3 ஸ்டோரி வந்து ரொம்ப பிடிச்சிது. பெட்டர் அப்பார்ட்னு ஒரு ஸ்டோரியும், செகண்ட் சாய்ஸஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியும் 9மே நல்லாயிருக்கும். அதாவது இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு வந்து ஆப்டாக இருக்கும். நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து அந்த புக்கில் அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. லவ்வாக இருக்கட்டும், மதர்ஹுட் பற்றி சொல்லியிருப்பாங்க, ஹார்ட் பிரேக்ஸு எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து எனக்கு இன்னொரு ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு அப்பா இருப்பார், அவங்க பையனோட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, அதாவது தன் பையன்தான் முக்கியம், சொசைட்டி பற்றி யோசிக்காமல் அதுக்கு ஓகே சொல்கிற மாதிரி வரும். எல்லாமே ரியாலிட்டியாக இருக்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஒரு சூப்பரான புக். 6th நான் படித்தது கம்ஃபர்டிங் க்ளவுட்ஸ், திவ்யா சுபாஷ் அப்படிங்கிறவங்க எழுதின புத்தகம். இதுவுமே வந்து ஒரு பொயட்ரி கலெக்ஷன், இங்கிலீஷில் படிக்கிற ஃபஸ்ட்டு பொயட்ரி கலெக்ஷன் நான் படித்தது. இதில் வந்து ஹார்ட் பிரேக்கு, லவ்வு எல்லாமே சொல்லியிருப்பாங்க. செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ், இதில் வந்து ஒவ்வொன்றுமே வந்து ஒரு 15-20 லைன்ஸில் தான் முடிகிற மாதிரி இருக்கும் அந்த பொயட்ரி. இந்த புக்கை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணவே படித்து முடிக்கணுமே, ஐயோ முடிய போகுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். அவ்வளோ சூப்பரான பொயட்ரி கலெக்ஷன் நான் கண்டிப்பாக சொல்வேன். அடுத்தது லாஸ்ட்டாக நான் படித்த புக் வந்து ட்ரங்க் ஆன் லவ் அப்படிங்கிற அந்த புத்தகம். பிரியங்கா குப்தா அவங்க எழுதின புக்கு. இந்த புக்கில் வந்து கைரான்னு ஒரு கேரக்டர் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு அண்ணா இருப்பாங்க. அவர் பேர் வந்து ராய். கைராவோட அண்ணன் இருக்காங்க இல்லையா ராய், அவர் வந்து மானவ் அப்படிங்கிறவரோட ஃப்ரெண்டு தான். மானவங்கிறவர் வந்து ஒரு பில்லியனர், ஒரு பிஸ்னஸ்மேன். கைராங்கிறவங்க வந்து ஒரு ரைட்டர். அவங்க வந்து ஒரு அந்த ரைட்டிங் பிளாக்ல இருப்பாங்க. ஆனால் மானவ் வந்து என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா, அவருக்கு வேலை இல்லைன்னு நினச்சி அவருக்கு வந்து வீடும் இல்லை வேலையும் இல்லைன்னு சொல்லிட்டு கைரா வந்து மானவ வந்து கைராவோட செஃப்பாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்குமே ஒரு பாஸ்ட் இருக்கும். பாஸ்ட்னால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவருக்கு அதாவது மானவுக்கு வந்து ஒரு பாஸ்ட் இருக்கும், கைராக்கு வந்து ஒரு ஃபியான்ஸே இருந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, கைராக்குமே வந்து அவங்க அம்மா இவங்க பிறந்தப்பவே வந்து இறந்துருப்பாங்க. அதே மாதிரி மானவுக்கு வந்து அவங்க அம்மா இறந்துருப்பாங்க ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம். ஸோ இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் வரும். அப்புறம் கைராக்கு வந்து ஸ்டெப் மதர் இருப்பாங்க, அவங்க அப்பா கண்டுக்க மாட்டாங்க. இவங்க எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு லவ்க்கு போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஸ்டோரி. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது இது வந்து ஒரு 25+ மேலே இருக்கிறவங்க படிங்க. இந்த 7 புக் தான் வந்து நான் ஜூலையில் படித்த புக்கு. நான் இதில் ஹைலி ரெக்கமெண்டட் அப்படின்னா தமிழில் வந்து சுடுமண், நரகத்தின் நிழல் 2மே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இங்கிலீஷில் வந்து கண்டிப்பாக சைலண்ட் பேஷண்ட், ஆஃப்டர் டேஸ்ட் ஆஃப் அ ஹாஃப் லிவ் லைஃப், இது 2மே வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ கம்ஃபர்டிங் க்ளவுட்ஸ். ட்ரங்க் ஆன் லவ் படிக்கலாம், ஆனால் above 25னா படிங்க.